தமிழகத்துல கடந்த 1.5 வருடங்கள்ல கேம் விளையாண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. கடந்த 3 மாசத்துக்குள்ள 8 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேப்பர்ல வந்த செய்தி. எல்லாருமே என்னன்னா ஈஸியா பணக்காரன் ஆகணும், குறுக்கு வழியில போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் செயல்ல கேம் விளையாடுறாங்க, ஈஸியா பணம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சில கேம் செயலி என்னன்னா கொஞ்சம் மணியை அனுப்புது, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அவன் ஆசையை தூண்டி உள்ள வர்றான். உள்ள டோட்டலா மொத்தமா இழந்துடுறாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல எல்லாம் ஒரு நியூஸ், அதாவது அப்பா 10 லட்சம் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு, அம்மா படிக்கிறதுக்கு செல்ல கொடுத்துருக்காங்க. பையன் என்னன்னா படிக்கிறேன்னு சொல்லி கேம் விளையாண்டுருக்கான், 10 லட்சம் காலி. ஸோ அப்பா யதார்த்தமா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது பாக்குறாரு, என்ன எதுவுமே இல்லை, ஒய்ஃப்டே கேட்கறாங்க. ஸோ அவங்க பையன் தான் படிச்சுக்கேன், பையன்கிட்ட கேட்டா அப்புறமேல் தான் சொல்றான் கேம் விளாண்டு போச்சு அப்படின்னு. உடனே இமிடியேட்டா போய் பையனை நீ படிக்கலாம் வேணாம்னு சொல்லி சைக்கிள் ஷாப்ல விட்டுறாரு. இது பத்திரிகையில கொரோனா டைம்ல வந்த செய்தி. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் என்னன்னா ஈஸியா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேம் செயலியில ஈடுபட்டு என்னன்னா பணத்தை இழக்கிறாங்க. பல பேர் கல்விக்காக வச்ச நிதியை இழக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கான திருமணத்துக்காக வச்ச நிதியை இழக்கிறாங்க. சில பேர் அந்த கடனை அடைக்க முடியாம தவறான வழியில போய் பல பேர் ஜெயில மாட்டுறாங்க. சில பேர் தங்களுடைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த கேம் இருக்கு. இத மத்திய அரசும் மாநில அரசும் முறைப்படுத்தினாதான் பலருடைய, அதாவது அப்பாவி மனிதர்கள் இறக்குறத தவிர்க்க முடியும். மத்திய அரசு இதுவரை பாத்தீங்கன்னா 357 சட்டவிரோத ஆன்லைன் விளையாட்டு தளங்களை முடக்கியிருக்கு. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களோட 2400 வங்கி கணக்கை முடக்கியிருக்காங்க. அதாவது சேவை வரி இதெல்லாம் சரியா கட்டாம இருக்கிறது. சோ இல்லீகலோட வெப்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிருக்கு. 700 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களை கண்காணிச்சு 357 நிறுவனங்கள்ல மீது நடவடிக்கை பாஞ்சிருக்கு. 26 கோடி பணமும் முடக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி என்னன்னா இளைஞர்கள் தவறான வழியில போய் அதிக அளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சிக்கிறாங்க. இது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செஞ்சாதான் இந்த மாதிரி விஷயத்தை கட்டுப்படுத்த முடியும்.